குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாஷாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஓம் நம சிவாய. நண்பு துலாம் ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம். எத்தனையோ பயிற்சிகளை பார்த்துருப்பீங்க, எத்தனையோ பயிற்சிகளுக்காக காத்திருப்பீங்க, எல்லாமே கடந்து போயிருக்கும், ஏங்கி ஏங்கி தவிச்சிருப்பீங்க. இந்த பயிற்சியினால மாறுமா வாழ்க்கை, இந்த பயிற்சினால மாறுமா வாழ்க்கை அப்படின்னு. ஆனால் அத்தனையும் பொய்யாய் போயிருக்கும். என் அன்பு துலாம் ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பொய்யான வாழ்க்கை தான் இது வரைக்கும் போயிருக்கும். ஒரு 12 வருஷமா மிகப்பெரிய வாழ்க்கை போராட்டத்தில் நீந்திக்கிட்டு இருக்கீங்க. அதாவது திக்கு தெரியாத காட்டில் சிக்கின மாதிரியும், நடுக்கடலில் தண்ணியில் விழுந்து எந்த பக்கம் கரை ஒதுங்கிறது, எந்த பக்கம் கரை இருக்குன்னு தெரியாமல் தத்தளிச்சுக்கிட்டே இருக்கிறது. இப்படிப்பட்ட வாழ்க்கையில் என் அன்பு துலாம் ராசி நண்பர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. கடந்த சில வருஷமாகவே பயங்கரமான மனக்கஷ்டம், பொருளாதார நெருக்கடி, கடன் பிரச்சனை, குடும்ப சவால், தொழிலில் தடை, இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகளை சிக்கி தவிச்சு சின்ன பின்னமாகி கொண்டிருக்கிற நண்பு துலாம் ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது எந்த மாதிரி அமைப்பை கொடுக்க போகுது, எந்த சவாலை எதிர்த்து போராடி ஜெயிக்க போறீங்க, அதிரடி மாற்றங்கள் என்னென்ன நடக்க போகுது, யோகங்கள் என்னென்ன, அதிர்ஷ்டங்கள், குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, பொருளாதார வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, குழந்தைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, ஏதாவது நிலம் வீடு வண்டி வாகனம் வாங்கலாமா, இப்படி எல்லாத்த பற்றியும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். நம்பிக்கை இருக்கிறவங்களும் அதிர்ஷ்டம் இருக்கிறவங்களும் குறிப்பாக அண்டர்லைன் பண்ணுங்க. அதிர்ஷ்டம் இருக்கிறவங்களும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்ப்பீங்க, அதிர்ஷ்டம் இல்லாதவங்க பார்க்க மாட்டீங்க. ஏன்னா இந்த இறைவன் ஒரு டிசைன் செஞ்சு அனுப்பியிருக்கார். போதும், இந்த வாழ்க்கையை தொலைச்சது போதும், துலாம் ராசி நண்பர்களும் தோழிகளும், ஒரு புது பாதையை காட்டுவோம், ஒரு புது மாற்றத்தை ஏற்படுத்துவோம், ஒரு புது வாழ்க்கையை கொடுப்போம் அப்படின்னு முடிவு செஞ்சு ஒரு டிசைனை அனுப்பி வச்சிருக்கிறார். அந்த டிசைன் எப்படி அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அதை பற்றின இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், கொஞ்சம் அதிகமாக இருக்கும். முழுசாக பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த குரு பயிற்சி எவ்வளவு அதிர்ஷ்டகரமானது, எப்படிப்பட்ட ஜாக்பாட்டை கொடுக்க போகுது, 12 வருஷத்தில் பார்க்காத ஒரு பயிற்சி இது. இன்னும் 24 வருஷத்துக்கு உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது. சிம்மாசனத்தில் சிங்கம் மாதிரி உட்காந்து ஆட்சி நடத்த போகிறீங்க. அப்படிப்பட்ட ஒரு அதிர்ஷ்ட காலகட்டம் தான் இப்போ வந்திருக்கு. தயவு செஞ்சு கடைசி வரைக்கும் பாருங்கள், பார்த்து தெளிவாகிக்குங்க. என்ன செய்யணும், எப்படி செய்யணும், வாழ்க்கையை எப்படி மாற்றிக்கணும், எதை நோக்கி நம்ம பயணம் செய்யணும், எப்படியெல்லாம் நடந்துக்கணும், எந்தெந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும், எந்தெந்த விஷயத்தை பயன்படுத்திக்கணும், எந்த கோவிலுக்கு போகலாம், என்ன அதிர்ஷ்டம் நமக்கு காத்திருக்கு, எந்த தெய்வத்தை வணங்கலாம், பரிகாரம் எப்படி, எந்த நேரத்தில் நம்மளை தைரியப்படுத்திக்கணும் அப்படிங்கிறத பற்றிலாம் தெளிவாக சொல்லியிருக்கோம். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த குட் பேபின்னு ஒரு டீம் இருந்தது. அவங்க நிறைய பாரம்பரியமான கிராமத்தில் கிடைக்கிற மூலிகைகள், தானியங்கள், ஹெர்பல் இதெல்லாம் வச்சு அற்புதமான பூஜை பொருட்கள், உணவுப் பொருட்கள், மசாலா, எண்ணெய் வகைகள், ஹேர் ஆயில், வெயிட் லாஸ் பவுடர், வெயிட் கெயின் பவுடர், சுகர் லாஸ் பவுடர், இப்படி நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் கெமிக்கல் இல்லாம, மிக முக்கியமா இந்த காலகட்டத்தில் எல்லா பொருட்கள்லையுமே கெமிக்கல் அதிகமாக கலந்துருப்பாங்க. ஆனா கெமிக்கலே இல்லாம பாரம்பரியமான ஹெர்பலையும் தானியங்களையும் வச்சு தயாரிக்கக்கூடிய அவ்வளவு பொருட்கள் இங்கே இருக்குது. உங்களுடைய உடல்நிலையில் அக்கறை இருந்ததுன்னா இவங்கள்ட்ட காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கிங்க. இவங்கள்ட்ட வெப்சைட்டும் இருக்குது, www.jaisan.in அப்படிங்கிற வெப்சைட்டும். இந்த நம்பருக்கு, வாட்ஸ்அப் நம்பருக்கும் காண்டாக்ட் பண்ணலாம். 9043688626 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களும் கெமிக்கலை கலக்காம பாரம்பரியமான பொருட்களை வச்சு தயாரிச்சிட்டு இருக்காங்க. வாங்கி பயன்படுத்துங்க. சரி, என் அன்பு துலாம் ராசி நண்பர்களுக்கு வாழ்க்கையில ஒரு திருப்பு முனை அப்படின்னா இந்த காலகட்டம் தான். பல வருஷமா காத்திருந்து எந்த ஒரு வெற்றியும் கிடைக்காம தோல்வியிலே முடிஞ்சிருக்கும். அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே வருஷத்துல அடைய போறீங்க. இந்த 2026 குரு பயிற்சி துலாம் ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் ஒரு முக்கியமான காலம், முக்கியமான பயிற்சி. எப்பொழுதுமே நீதியை விரும்பக்கூடியவர்கள், அதனாலேயே பல இழப்பை சந்தித்தவர்கள், நீதி நேர்மை அப்படின்னு பேசியே அப்படின்னு வாழ்ந்தே பல வாய்ப்புகளை மிஸ் பண்ணவங்க. வாழ்க்கைன்னா ஒரு தந்திரத்தோடு இருக்கணும், வளைஞ்சு நெளிஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் உணராமல் நேர்மையாக இருந்தால் போதுன்னு இருந்திருப்பீங்க. அதனால் பல வாய்ப்புகளை இழந்திருப்பீங்க. உயர் பதவி கிடைச்சிருக்கும், ஆனால் அது பணம் கொடுத்து கிடைச்சிருக்கும், அல்லது அடுத்தவங்களால் வீழ்த்தினா கிடைக்கும். அதெல்லாம் தேவையில்லை, நேர்மையாக என்னுடைய உழைப்புக்கு கிடைச்சா போதும் அப்படின்னு அதை மிஸ் பண்ணியிருப்பீங்க.
வேலையில் மிகப்பெரிய லாபம் கிடைக்கும். கஸ்டமரை ஏமாத்தினா அந்த லாபம் கிடைக்கும், அப்போ ஏமாற்ற வேண்டாம் அப்படின்னு இருந்திருப்பீங்க. இப்படி எல்லா விஷயத்துலையும் ஒரு சில எடுத்துக்காட்டு தான் சொல்கிறேன். இப்படி எல்லா விஷயத்துலையும் நேர்மை, நல்லது, நியாயம் அப்படின்னு பேசிய நிறைய விஷயத்த இழந்திருப்பீங்க. எல்லாரையும் சமமாக பார்த்துருப்பீங்க. உயர்ந்தவர்கள், தாழ்ந்தவர்கள் அப்படின்லாம் நினைக்காம, பெரியோர்கள், சிறியோர்கள் அப்படின்லாம் நினைக்காம, ஏழை, பணக்காரன் அப்படின்லாம் நினைக்காம, ஆண், பெண்ணுன்னு நினைக்காம ஒரே மாதிரியாக பார்த்து நடந்திருப்பீங்க. அதனாலையும் உங்களுக்கான அந்த தனிப்பட்ட ஒரு கௌரவம் இல்லாமல் போயிருந்திருக்கும், இழந்திருப்பீங்க. இன்னொரு விஷயம், இந்த அழகுங்கிறது உங்களுக்கு ஆபத்தாக வந்திருக்கும். ஆபத்தில் அந்த அழகு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கும். பல பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. கல்லூரி காலமாக இருந்தாலும் சரி, பள்ளி படிப்பாக இருந்தாலும் சரி, வேலை தொழில் செய்கிற இடமா இருந்தாலும் சரி, வேலையே செய்யாமல் சும்மா இருந்தாலும் சரி, இந்த காதல், காமம் இதில் கொஞ்சம் பிரச்சனை ஏற்பட்டிருக்கும். உறவுகள் மத்தியில் மதிப்பு போயிருக்கும். மதிப்பை ரொம்ப விரும்புவீங்க. அதாவது உறவுகள்கிட்ட அன்பும் அன்னோன்யமும் எப்பொழுதுமே நீங்கள் விருப்பப்படுவீங்க. ஆனால் அது கிடைக்காம போயிருக்கும். மனசாட்சிப்படி நடந்ததால் பல வாய்ப்புகளை, பல சொகுசான வாழ்க்கையை, பல நல்ல விஷயங்களை, பல பணத்தை மனசாட்சியால் இழந்திருப்பீங்க. எனது துலாம் ராசி நண்பர்களுடைய மனசாட்சி அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம். யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது, யார் மேலேயும் குற்றத்தை சுமத்தக்கூடாது, யாரையும் வேதனைப்படுத்தக்கூடாது. இப்படியே நினச்சி பல காரியங்களில் தோத்துருப்பீங்க. முடிவெடுக்க தாமதம் இருந்திருக்கும். டக்குன்னு எடுத்திருக்க மாட்டீங்க முடிவை. நிறைய அன்புக்காக, நம்பிக்கைக்காக, உறவுகளுக்காக, கூட பிறந்தவங்களுக்காக, உங்கள் மேலே அன்பு வச்சவங்களுக்காக நிறைய பணத்தை இழந்திருப்பீங்க. சொத்தை கூட அடமானம் வச்சு கொடுத்துருப்பீங்க. பணத்தை இல்லைன்னு கேட்டவங்களுக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டீங்க, எடுத்து கொடுத்துருவீங்க. எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாரையும் திருப்திப்படுத்தணும், எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணும், எல்லாரையும் நிம்மதியாக வச்சுக்கணும். யாருமே கஷ்டப்படக்கூடாது நம்ம முன்னாடி. அடுத்தவங்க கஷ்டப்பட்டால் நம்ம கஷ்டப்படுறது மாதிரி அந்த எண்ணம். அதனாலேயே பல பேர் உங்களை ஏமாத்திருப்பாங்க. நிறைய நம்பிக்கை வச்சுருப்பீங்க. நம்பிக்கை துரோகம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நடந்திருக்கும். எதுக்கு தான் நம்பிக்கை வைக்கிறதுன்னு இல்லையா? பணத்துலேயுமா லட்சக்கணக்கில் பணத்தை கொடுத்து எல்லாரையும் நம்பி மூன்றாவது நபர்கள்ட்ட அவமானப்பட்டிருப்பீங்க. தேவையில்லாத கையெழுத்து போட்டு அவமானப்பட்டிருப்பீங்க. கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிருப்பீங்க. யாருக்காவது பணத்தை வாங்கி கொடுத்துட்டு நீங்கள் அந்த பணத்தை கட்டிக்கிட்டு இருப்பீங்க. ஏகப்பட்ட மனக்குழப்பம். இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் அப்படியே சூறாவளி மாதிரி அடிச்சுட்டு தெளிந்த நீராக இருந்த உங்களை குழப்பி குட்டையாக்கிட்டு போயிடுச்சு. இன்னைக்கு யாரும் இந்த குட்டையில் கால் நினைக்கிறதுக்கு கூட வரல. ஏன்னா தெளிந்த நீராக இல்லையே, அழுக்கால இருக்குது. சின்ன பின்னமாகி இருக்கீங்க. உங்களை மதிக்கிறதுக்கு அல்லது உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இந்த காலகட்டத்தில் இருந்திருக்க மாட்டாங்க. அதனால் வருமானம் குறைஞ்சிருக்கும். கடன் நிறையா வாங்கி வச்சுருப்பீங்க. பணம் தங்கியிருக்காது. நிறையா செலவு பண்ணியிருப்பீங்க. நண்பர்களுக்காக, உறவுகளுக்காக செலவு பண்ணி ஏமாந்துருப்பீங்க. நிறைய தடைகள் ஏற்பட்டிருக்கும். திருமண தடை, வேலையை விட்டு வெளில வந்திருப்பீங்க. தொழில நஷ்டம், கணவன் மனைவி கருத்து வேறுபாடு, இதனாலேயே சண்டை சச்சரவு, உடல் நலத்தில் பாதிப்பு, தொழில நஷ்டம், வேலையை விட்டு வெளியில் வேலைக்காக காத்திருக்கிறது. இப்படி ஏகப்பட்ட குழப்பத்தில், சிக்கலில், கஷ்டத்தில் இருக்கிற எனது துலாம் ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் இப்போ இதை எல்லாத்தையும் சரி பண்ணுற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சுனாமி வருது. சுனாமின்னா எல்லாரும் பயப்படணும். ஆனால் இந்த சுனாமின்னா நீங்கள் சந்தோஷப்படுங்க. நல்ல சுனாமி வருது. இருக்கிற கஷ்டங்களை, துன்பங்களை, துயரங்களை, அழுக்குகளை, கெட்டவர்களை, கெட்ட விஷயங்களை அடிச்சுட்டு உங்களை அப்படியே சுத்தமாக்கிட்டு போயிடும். அப்படி ஒரு சுனாமி வந்திருக்கு இந்த குரு பயிற்சினால. மிகப்பெரிய அதிர்ஷ்டம் நிறைந்த சுனாமி இது. இந்த சுனாமியால் உங்கள் வாழ்க்கையில் ஸ்பெஷலாக என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு 6 விஷயத்தை பற்றி பார்த்தோம். அப்படின்னா, எந்த வேலை செஞ்சாலும் சரி, அல்லது வேலையே இல்லைன்னா வேலை கிடைக்கும். வேலை சரியில்லைன்னா அந்த இடத்த விட்டு வெளில வந்துடுவீங்க, புது வேலை கிடைக்கும். வேலையில் நல்லா உழைச்சிக்கிட்டு இருக்கீங்க, உங்கள் திறமையை காட்டிக்கிட்டு இருக்கீங்க. எந்த ஒரு பணத்துக்காகவும் பதவிக்காகவும் ஆசைப்படாமல் உங்கள் வேலையை நீங்கள் நியாயத்துக்காக, நீதிக்காக செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா பதவி உயர்வு கிடைக்கும், கௌரவம் கிடைக்கும். ஒரு ஆகச்சிறந்த வேலைக்காரராக பட்டம் பெறுவீர்கள். எல்லாரும் பாராட்டுவாங்க. மாலை, மரியாதை, சிம்மாசனம் இப்படி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கணும். அதே போல் வேலையில் இந்த மாதிரி அப்படின்னா வியாபாரம் சிறப்பாக இருக்கும். இந்த வியாபாரி கடையில் செம்மையாக போகுது அப்படிங்கிற அளவுக்கு ஊரே பேசும். அதே போல் ஒரு தொழில் அப்படின்னா கொடி கட்டி பறப்பீங்க. எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, தொழில் இல்லையா, நீங்கள் ஆசைப்பட்ட தொழிலை செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. ஒரு சிறந்த தொழிலாளி, ஒரு சிறந்த முதலாளி, இப்படி கொடி கட்டி பறக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம்.
இது ஃபஸ்ட்டு. இரண்டாவது, சமூகத்தில் இது வரைக்கும் மரியாதை இருந்திருக்காது, கௌரவம் போயிருக்கும், உங்களை கஷ்டப்படுத்தி இருப்பாங்க, அவமானப்படுத்தி இருப்பாங்க. அதையெல்லாம் கடந்து இந்த சமூகத்தில் பெரிய அந்தஸ்தை கொண்டு வருவீங்க. ஏதாவது ஒரு விஷயத்தில் சாதிப்பீங்க. எந்த துறையில் நீங்கள் இருக்கீங்களோ அந்த துறையில் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அல்லது மாற்றம் உலகமே கொண்டாடுற அளவுக்கு ஒரு வெற்றி கிடைக்க போகுது. அது எதுவாக இருந்தாலும் சரி, அரசியலா, மருத்துவத்துறையா, அரசு துறையா, விஞ்ஞானத்துறையா, சினிமா துறையா, மீடியாவா, கன்ஸ்ட்ரக்ஷன் துறையா, தொழில்துறையா, எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, அதில் பெரிய சாதனையை செய்ய போகிறீங்க. மாலை, மரியாதை, கௌரவம், அந்தஸ்து கிடைக்க போகுது. மிகப்பெரிய வெற்றியை ருசிக்க போகிறீங்க இந்த காலகட்டத்தில். அதே போல் வெளிநாட்டு காசு, எப்படி வெளிநாட்டு காசு உங்களுக்கு கொட்ட போகுது, டாலர். ஏன்னா சனி பகவான் இத்தனை நாளாக கஷ்டப்படுத்திட்டு இருந்தார். இப்போ அதை அப்படியே உல்டாவாக மாற்றி சந்தோஷத்தை அள்ளி கொடுக்க போகிறார். அதுக்கெல்லாம் காரணம் இருக்குது. காரணம் இல்லாமல் எந்த ஒரு காரியம் நடக்காது. சும்மா சொல்லிட முடியாது. இது வரைக்கும் சனி பகவான் கஷ்டப்படுத்திட்டு இருந்தார், இனிமேல் உங்களை சந்தோஷப்படுத்த போகிறாருன்னு சும்மா சொல்லிட முடியுமா? காரணம் இருக்குல்ல, முக்கியமான காரணம். அது சொகுசாக தூங்க வைக்க போகிறாரு சனி பகவான். உலகத்தில் இருக்கிற அத்தனை சந்தோஷத்தையும் உங்களுக்கு கொடுக்க போகிறாரு, நிம்மதியை கொடுக்க போகிறாரு. நல்ல கணவன், நல்ல மனைவி, நல்ல காதலன், காதலி, இல்லற வாழ்க்கையில் அப்படியே சுகத்தை அள்ளி கொடுக்க போகிறார். இந்த காமம் அப்படிங்கிற விஷயத்தில் கரையை கடக்க போகிறீங்க. அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி. ஒரு அற்புதமான அமைப்பு. இது வரைக்கும் படுக்கை அறைக்கு போனாலே முள்ளு குத்துறது மாதிரி கணவன் ஒத்துக்க மாட்டாங்க, இல்லைன்னா மனைவி ஒத்துக்க மாட்டாங்க கட்டிலுக்கு போனாலே. அல்லது கணவன் மனைவிக்குள்ளார பிரிஞ்சு தவிச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஏகப்பட்ட பிரச்சனை இருந்திருக்கும். இப்போ அதில் முதல் இரவு மாதிரி பூக்கள் அப்படியே அங்கேயும் பூக்கள் தெளிச்சு விட போகுது இந்த சனி பகவான். காரணம் என்ன? அதுதான், காரணம் இல்லாமல் காரியம் நடக்காதுன்னு சொன்னல. என்னன்னா குரு பகவான் அங்கே பார்க்குறாருங்க, அவ்வளோதான் விஷயம். குரு பார்க்க கோடி நன்மை. உச்சம் பெற்ற குரு. எப்படி உச்சம் பெற்ற குரு? அதனால தான் சொல்கிறேன், 12 வருஷத்துக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய மகா அதிர்ஷ்டம் அப்படின்னா துலாம் ராசிக்கு. இந்த விஷயத்தில் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் கிங்கு. இதில் காமத்தில் உங்களை பற்றி நல்லா தெரியும். பாதி வீட்டுக்காக, உலகத்துக்காக வாழ்கிறீங்க அப்படின்னா பாதி காமத்துக்காக, காதலுக்காக. அப்படியே ரெண்டாக பிரிக்கலாம் உங்கள் வாழ்க்கையை. அதில் சொர்க்கத்தையே அனுபவிக்க போகிறீங்க. குரு பகவான் அந்த இடத்த பார்க்குறாரு. உச்சம் பெற்ற குரு பகவான் சனியை பார்க்குறாரு, சனி பகவானை பார்க்குறாரு. அத்தனை விஷயங்கள்லையும் ஒரு மாற்றம் ஏற்பட போகுது. உங்களுக்கு சொர்க்கம்தான் கண்டிப்பாக கிடைக்க போகுது. சரி, அடுத்த விஷயம். இது வரைக்கும் உட்காரத்துக்கு கூட இடம் இருக்காது. இது என் வீடுன்னு சொல்கிறதுக்கு இடம் இருக்காது. வாடகை வீட்டில் இருந்திருப்பீங்க, வாடகை கொடுத்துக்கிட்டு இருப்பீங்க வீட்டுக்கு. அடுத்தவங்க வண்டி வாகனத்தை வாங்கி ஓட்டியிருப்பீங்க. கொஞ்சம் கொடுங்களேன், போயிட்டு வரேன் அது வரைக்கும் அப்படின்னு. அடுத்தவங்க காருக்காக நாயா பேய அலைஞ்சிருப்பீங்க. ரொம்ப சீன் போடுவாங்க கார் வச்சுக்கிட்டு. இன்னைக்கு எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது இந்த வருஷம். எவ்வளோ பெரிய அதிர்ஷ்டம் பாருங்கள். நீங்கள் யாராக இருந்தாலும் இருக்கலாங்க. ஏழையா, பரம ஏழையா, ஊரே ஆச்சரியப்படுற அளவுக்கு, அதிசயப்படுற அளவுக்கு வீடு, வாகனம், நிலம் இதெல்லாம் வாங்கி கெத்தாக வாழ போகிறீங்க. ஒரு மிகப்பெரிய மாற்றம் இந்த விஷயத்தில் நடக்க போகுது. ஏன்னா 4ஆம் வீட்டை குரு பார்க்குறார். எப்படி? அந்த 4ஆம் வீட்டை, சுகஸ்தானத்தை குரு பார்க்குறாரு. உங்களை சுகமாக வச்சுக்கிட்டு தான் போவார். இந்த வருஷம் எல்லாத்தையும் அனுபவி ராசா, அனுபவி. திறமை இருந்தால் அடுத்தது உங்கள் ஆயுளுக்கும் அந்த அனுபவத்தை வச்சுக்கிங்க, தக்க வச்சுக்கிங்க அப்படின்ட்டு போவார் குரு பகவான். நல்லா தெரிஞ்சுங்க. திறமை இருந்ததுன்னா ஆயுள் வரைக்கும் இந்த சுகத்தை தக்க வச்சுக்க. அதுக்கேற்ற மாதிரி உழைப்பை கொடு, அதுக்கேற்ற மாதிரி செலவு பண்ணு, அதுக்கேற்ற மாதிரி கஷ்டப்படு அப்படின்னு சொல்கிறார். ஆனால் நிறைய அனுபவிக்க விட போகிறார். அடுத்தது ஒரு குடும்பம் அமைய போகுது. அவ்வளோதான். குடும்பத்தில் உங்களுக்கு என்ன குறையோ அந்த குறை நிவர்த்தியாக போகுது. திருமணம் இது வரைக்கும் நடக்கலையா? நடக்கும். குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுறீங்களா? குடும்பத்தில் குழந்தை கிடைக்க போகுது. எந்நேரமும் சண்டை, பிரச்சனை, பிரிவு இது வரைக்கும் இருந்ததா? அதெல்லாம் சரியாக போகுது. குடும்பத்துக்குள்ளார, கணவன் மனைவிக்குள்ளார சந்தேகமா? சரியாக போகுது. ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தேகப்பட்ட 3வது நபருடைய தலையீடா? சரியாக போகுது. குடும்பத்தில் பெரியவங்களுக்கும் உங்களுக்கும் செட் ஆகலையா? சரியாக போகுது. பிள்ளைகளால் அவமானமா? கஷ்டப்படுறீங்களா? சரியாக போகுது. ஒரு குடும்பம் முழுமை அடைய போகுது. அல்லது குடும்பம் உங்களை இது வரைக்கும் ஒதுக்கி இருந்தாங்க அப்படின்னா உங்களை தூக்கி வச்சு கொண்டாட போகிறாங்க. இது வரைக்கும் கண்டிருக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ நண்பு துலாம் ராசி நண்பர்களையும் தோழிகளையும் குடும்பமே தூக்கி வச்சு கொண்டாட போகுது. அழகான குடும்பம், அன்பான மனைவி, அருமையான முதியோர்கள், இவர்களுடைய வாழ்க்கை இப்படி ஒரு அழகாக உங்கள் குடும்பம் அமையப்போகுது. அதனால் இவ்வளவு அற்புதமான விஷயங்கள் இந்த குரு பயிற்சியினாலும் உங்களுக்கு நடக்க போகிறது. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் சொல்லவே தேவையில்லை. வருமான உயர்வு நிறைய.
அதான் சொன்னேன், வெளிநாட்டு டாலர், உள்நாட்டு பணம், இப்படின்னு நிறைய அதிர்ஷ்டங்கள் பொருளாதார வாழ்க்கையில் நடக்க போகுது. பழைய கடனெல்லாம் அடைக்க போகிறீங்க. இது வரைக்கும் நிறைய செலவு பண்ணியிருப்பீங்க. நான் சொன்ன மாதிரி எல்லாமே இழப்பு தான். எவ்வளவு சம்பாதிச்சாலும் அது நிற்காது. அத்தனையும் செலவு பண்ணி தீர்த்திருப்பீங்க. இப்போ அது எல்லாம் வருமானமாக மாறப்போகுது. அதெல்லாம் முதலீடாக போகுது. இப்போ தான் உங்களுக்கு தெரியும், நம்ம செலவுன்னு நினச்சோம், பரவாயில்ல, அது முதலீடு மாதிரி இருந்திருக்கு, இப்போ அதெல்லாம் வருமானமாக வருது அப்படின்ட்டு. அந்த வருமானம்லாம் வந்து பழைய கடன்லாம் தீரப்போகுது. எதுக்காக கடன் வாங்குனீங்களோ அந்த கடனை அதனாலே அடைக்க போகிறீங்க. இனிமேல் சேமிப்பீங்க, நகை வாங்குவீங்க, நிலம் வாங்குவீங்க, பேங்கில் அக்கௌண்ட்டில் சேமிப்பு வைப்பீங்க, குழந்தைகளுக்காக சேமிப்பு நடத்துவீங்க. இப்படி சேமிப்பில் இறங்கி வேலை செய்வீங்க. நான் சொன்ன மாதிரி நிலம், வீடு, வண்டி, வாகனம்லாம் வாங்க போகிறீங்க. என்ன முதலீடு செஞ்சாலும் அதில் லாபம். பொருளாதாரத்தில் ஆகா ஓஹோன்னு இருக்க போதுங்க. முயற்சி பண்ணுங்க, சோர்வாக இருந்துடாதீங்க. எத்தனை பேர் வேணாலும் சொல்லியிருக்கலாம், ஆனால் இந்த முறை உச்சம் பெற்ற குரு பகவான் பார்க்குறாரு. குடும்பம் அற்புதமாக இருக்க போது. வண்டி, வீடு, நிலம் வாங்க போகிறீங்க. அதே போல் கடன், எதிரிகள்லாம் இருக்க மாட்டாங்க, நோயெல்லாம் காணா போயிடும். அப்படி ஒரு அற்புதமான விஷயத்தை இந்த குரு பகவான் உங்களுக்கு காட்டப் போகிறார், செய்ய போகிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா, சில விஷயங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, வேலை பளு அதிகரிக்கும், உழைக்க வேண்டியது வரும். அதுக்காக தயங்காதீங்க, மயங்காதீங்க. நமக்கு 100 தான் சம்பளம், 200 உழைக்கணுமா அப்படிலாம் நினைக்காதீங்க. 6 மணி வரைக்கும் தான் என் வேலை, நான் 6:30 மணி வரைக்கும் வேலை செய்யணுமா அப்படிலாம் நினைக்காதீங்க. அது வேலையிலையோ தொழிலையோ எக்ஸ்ட்ரா உங்களுடைய உழைப்பு இருந்துக்கிட்டே வந்தது அப்படின்னா, இது வரைக்கும் இருந்ததுன்னா அதுக்கான பலன், அந்த எக்ஸ்ட்ரா டைமுக்கான பணம், வருமானம், பலன் உங்களுக்கு இதுக்கப்புறம் கிடைக்கும். இப்போ நீங்கள் எக்ஸ்ட்ரா செஞ்சாலும் இந்த குரு பயிற்சியிலே உங்களுக்கு கிடைச்சிரும். அதனால் எந்த ஒரு வேலையவும் தொழிலையும் டைம் பார்த்து செய்யாதீங்க. உணர்வு பூர்வமாக, நம்பிக்கையோட, ஆசைப்பட்டு, விருப்பப்பட்டு வாழ்க்கையில் நம்ம முன்னேறணுங்கிற அந்த எண்ணத்தோட ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக வேலை செய்யுங்க. உங்களுக்கும் நீங்கள் செய்கிற வேலைக்கும் தொழிலுக்கும் ஒரு கனெக்ட் இருக்கணும், ஒரு திருப்தி இருக்கணும், திருப்தி அடையணும். திருப்தியே இல்லையா, வெறுப்பாக இருக்கா, அதை தூக்கி போட்டுட்டு உங்களுக்கு பிடிச்ச ஒரு வேலை தொழிலை செய்யுங்க. ஆரம்பத்தில் ஒரு கொஞ்சம் வருமானம் இருந்தாலும் பரவாயில்ல, அது 100 ரூபாயாக இருந்தாலும் சரி, 1000 ரூபாய் இருந்தாலும் சரி. உங்கள் தகுதிக்கேற்ற வருமானம் இல்லைன்னா, அதை விட கம்மியாக இருக்குன்னா பரவாயில்ல, பிடிச்ச வேலையில் முதல்ல செய்யுங்க. செய்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் மிக சிறப்பாக இருக்கும். குரு பயிற்சி ஆரம்பித்த உடனே உங்களுக்கு வேலை போயிடும். அது ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது. என்னங்க எப்படி சொல்கிறீங்க, வேலை போகிறது நல்ல விஷயமா அப்படின்னா, உங்களுக்கு தகுதி இல்லாத வேலையாக இருந்தால் போயிடும். உங்களுக்கேற்ற வேலையாக இருந்தால் அதில் ஒரு போராட்டம் நடக்கும், அதில் ஒரு அரசியல் நடக்கும். அந்த வேலையை தக்க வச்சுக்கிறதுக்கு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவீர்கள், ஆனால் ஜெயிச்சிருவீங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், உங்களுடைய வருமானம் மிக பெருசாக இருக்கும். அப்போ அந்த வேலையை இஷ்டப்பட்டு சந்தோஷப்பட்டு அழகாக ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல லாபத்தை கொடுக்கும். பொறுப்புகள் உங்களுக்கு கூடும். பொறுப்பை எடுத்துக்கங்க. ஓனர் தான் கொடுக்கணும் அப்படின்னு இல்லை, நீங்களாக எடுத்துக்கிட்டு செய்யுங்க. ரொம்ப அந்த பொறுப்புகள் பிடிச்சிரும். வருமானத்தை அள்ளி கொடுக்கும், பதவி உயர்வு கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும், நிம்மதியை கொடுக்கும் அந்த பொறுப்புகள். உடல்நலத்தை கவனம் எடுத்துக்கங்க. உடற்பயிற்சி செய்யுங்க. உடற்பயிற்சி செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப நிம்மதியாக இருப்பீங்க, குழப்பம் இருக்காது, தெளிவாயிடுவீங்க. ஆன்மீக பயணம், ஆன்மீக சிந்தனைங்கிறது நிறைய வரும், வளர்த்துக்குங்க. ஆன்மீக சிந்தனை உங்களை ஆட்கொண்டது அப்படின்னா வாழ்க்கையில் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க, ஜெயிக்க போகிறீங்கன்னு அர்த்தம். நிறைய சம்பாதிக்க போகிறீங்க, நிறைய சாதிக்க போகிறீங்க அப்படின்னு அர்த்தம். ஆன்மீக சிந்தனை கண்டிப்பாக இருக்கணும். ஆன்மீகத்தில் ஈடுபட்டவங்க யாருமே தோல்வி அடைஞ்சது கிடையாது, கெட்ட வழியில் போனது கிடையாது. நம்மளை ஒழுங்குபடுத்துறது அந்த ஆன்மீகம். அதை தேர்ந்தெடுங்க. எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் தெளிவாயிடுவீங்க. மிக முக்கியமாக ஒரு விஷயம், ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது. இல்லற வாழ்க்கை. இந்த காலகட்டத்தில் புரிதல் அதிகரிக்கும், சந்தோஷம் அதிகமாக இருக்கும். சண்டை போட்டு பிரிஞ்சவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்துருவீங்க. அன்பு, காதல் இதெல்லாம் அதிகரிக்கும். பழைய மனக்கசப்பு குறையும், குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். ஆனால் அதே நேரத்தில் 3ஆம் நபர் தலையீடு இருக்கும். நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், இந்த விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு. குடும்பத்தில் சந்தேகம்னு வந்துட்டா பெரும் பாடு தான். அது இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 3ஆம் நபர் தலையீடால், 3ஆம் நபரை நம்புறதுனால ஒரு பெரிய வார் நடக்க போகுது உங்கள் குடும்பத்தில். அந்த இடத்துக்கு போயிடாதீங்க, அந்த வார் அளவுக்கு போயிடாதீங்க. எதையுமே தூரமாக வச்சுக்கங்க, தள்ளி வச்சுக்கங்க. ஒரு 3வது நபர் பழக வராங்க, உறவு கிடைக்குது, அந்த நட்பு கிடைக்குது, பழைய காதல் கிடைக்குது அப்படின்னா அதெல்லாம் ஒதுக்கி வச்சுருங்க. கள்ளத்தொடர்பு எச்சரிக்கை ரொம்ப முக்கியம். இந்த விஷயத்தில் தான் நீங்கள் துலாம் ராசி நண்பர்களோ தோழிகளோ எச்சரிக்கையாக இருக்கணும். பழைய காதல் மறுபடியும் உங்களுக்கு கிடைக்கும், அந்த நட்பு கிடைக்கும், அந்த உறவு கிடைக்கும். மூழ்கிடாதீங்க.
சமூக வலைதளங்களில் புது உறவு கிடைக்கும். ராங் நம்பர், ராங் மெசேஜ் உங்கள் மனசை கலைக்கும். ஏன்னா ராகு குடும்பஸ்தானத்தில் இருக்கார், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில். எக்ஸைட்டிங் ஆக்குவார், தேவையில்லாத கற்பனையை வளர்ப்பார். ஏதாவது ஒரு படத்தை பார்த்து உங்களை நீங்களே மறந்துடுவீங்க. ஒரு வீடியோ, ஒரு இமேஜ் அல்லது ஒரு ஃபோன் கால், மயங்கிடுவீங்க. அப்படியே எல்லாத்தையும் மறந்து அதை நோக்கி உங்கள் சிந்தனை போயிடும். அங்கே போனால் பெரிய வலையில் சிக்கிடுவீங்க. அங்கே முதல்ல திமிங்கலம் இதெல்லாம் நிறைய பெருசு பெருசாக கிடக்கும், அங்கே சிக்கிப்பீங்க. அதாவது கௌரவம் இழப்பு, வம்பு, வழக்கு, கோர்ட்டு, கேஸு அப்படின்னு மீடியா வரைக்கும் போயிடுவீங்க. அப்புறம் நியூஸில் பிரேக்கிங், குற்றவாளி ஆக்கிடுவாங்க. அதனால் அந்த அளவுக்குலாம் போகாமல் மிகப்பெரிய எச்சரிக்கை உணர்வோட என் அன்பு துலாம் ராசி நண்பர்கள், தோழிகள் இருக்கணும். இந்த காலகட்டத்தில் இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் கவனிச்சிட்டிங்க, பார்த்து இருந்துக்கிட்டீங்க அப்படின்னா பதவி உயர்வு, சம்பள உயர்வு, புதிய பொறுப்பு, திருமணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் உண்டு, வெளிநாட்டு பணம் கிடைக்கும், கோடி கோடியாக பணம் கொட்டும், வண்டி, வீடு, நிலம் இதெல்லாம் வாங்குவீங்க, வீடு மாற்றம், வேலை மாற்றம், வெளிநாட்டு பயணம், புதிய தொழில், இப்படி ஏகப்பட்ட அதிரடி மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் சூப்பராக நடக்குங்க. ஒரு விஷயம், இவ்வளோதெல்லாம் கேட்டு எங்களுக்கு அந்த நம்பிக்கை வரமாட்டேங்குது, ஏன்னா எங்கள் வாழ்க்கையில் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டோம். ஒன்று புரிஞ்சுங்க, கஷ்டப்பட்ட வாழ்க்கை தான் ஒரு உண்மையான வாழ்க்கை. நமக்கு இந்த கஷ்டம், துன்பம், துயரம்லாம் வந்ததால தான் நம்ம முழு மனுஷனாக ஆகியிருப்போம். பெரிய பிரச்சனைகள் வரும்போது நம்ம சவாலாக நின்று எதிர்த்து அதை போராடி ஜெயிப்போம். உங்களுக்கேற்ற கதை தான் அந்த கதை. ஒரு கதை சொல்கிறேன். ஒரு விவசாயி இருந்தாராம். கடவுளை எந்நேரமும் வேண்டிக்கிட்டே இருந்தாப்லையா. திடீர்னு ஒரு நாள் கடவுள் தோன்றி, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டார். 2 வரம் வேணும் அப்படின்னாவில். என்ன அப்படின்னா, நான் கேட்குற நேரத்தில் மழை பெய்யணும், நான் கேட்குற நேரத்தில் வெயில் அடிக்கணும் அப்படின்னு கேட்குறாரு அந்த விவசாயி. உடனே கடவுளும் அப்படியே ஆகட்டும் அப்படிங்கிறாரு. கேட்குற நேரத்தில் மழை கேட்டு பயிர் வச்சு, கேட்குற நேரத்தில் வெயில் அடித்து பயிர் நல்லா வளர்ந்து அறுவடை செய்கிற இடத்துக்கு டைமுக்கு வந்துடுது. நெல் அறுவடை செய்கிறார். அந்த நெல்லை பிரித்து பார்க்கும்போது அதில் பதற தான் இருந்தது, உள்ள ஒன்றுமே இல்லை. உடனே அதிர்ச்சி ஆகிடுறார் அந்த விவசாயி. என்ன கடவுளே, எதுவுமே இல்லையே உள்ற அப்படின்னு கேட்குறாரு. மானிடா, நீ கேட்டது வெயிலையும் மழையும் தான், ஆனால் முக்கியமாக தேவை காற்று, புயல், இதெல்லாம் ஒரு பயிருக்கு தேவை. அதை நீ கேட்கலையே. அதெல்லாம் இருந்தால் தானே அது தரமான பயிராக வளரும், அதில் நெல்மணிகள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் வாழ்க்கையில் நாம் நினச்சதெல்லாம் நடந்துருச்சு அப்படின்னா அதில் ஒரு சுவாரஸ்யம் இருக்காது, ஒரு முன்னேற்றம் இருக்காது, ஒரு மாற்றம் இருக்காது. இன்பமும் துன்பமும் கஷ்டமும் சோதனையும் புயலும் பூகம்பமும் நம்ம வாழ்க்கையில் நடந்தால் தான் அது தரமான வாழ்க்கை, அது மனித வாழ்க்கைக்கு உகந்தது. அதில் தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங் இருக்கும், அதில் தான் ஒரு த்ரில்லிங் இருக்கும். அதனால் உங்கள் வாழ்க்கையில் இந்த கஷ்டங்கள், தோல்விகள், துயரங்கள், உழைப்பு இதெல்லாம் வந்தால் தான் நீங்கள் ஒரு மனுஷனாக மாறுவீங்க. நீங்கள் மட்டும் இல்லை, எல்லாருக்குமே இது பொதுவான ஒரு விஷயம். வாழ்க்கையில் கஷ்டம் வருது, துன்பம் வருதுன்னு நம்ம ஒதுங்கிடக்கூடாது. அதெல்லாம் நம்மளை சரி பண்ணுறதுக்கு, ஒழுங்குபடுத்துறதுக்கு, ஒரு சிலையாக மாற்றுறதுக்கான உளிகள் அதெல்லாம். அப்படி நாம் கஷ்டத்தை சந்திக்கிறோம், துன்பத்தை, துயரத்தை சந்திக்கும்போது நாம் ஒரு அழகான சிலையாக, ஒரு மெருகேறின சிலையாக நாம் உருவாகும். நமக்குள்ளார ஒரு தைரியம் கிடைக்கும், தன்னம்பிக்கை கிடைக்கும், எதையுமே எதிர்த்து போராடக்கூடிய மனப்பங்கு கிடைக்கும், ஒரு அனுபவம் கிடைக்கும். அப்போ தான் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, குலதெய்வ வழிபாடுங்கிறது ரொம்ப முக்கியம். தெய்வ வழிபாடு, குடும்பத்தோட கோவிலுக்கு போயிட்டு வாங்க. முன்னோர் வழிபாடு, அன்னதானம் செய்யறது, இதெல்லாம் ஒரு சிறந்த பரிகாரம். மகாலட்சுமி வணங்கலாம், வெங்கடேச பெருமாளை வணங்குங்க, துர்க்கை அம்மனை வணங்குங்க. போக வேண்டிய கோவில்னு பார்த்தீங்கன்னா திருப்பதி, ஸ்ரீரங்கம், சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு போகலாம். ஆலங்குடி குருஸ்தலம் போயிட்டு வாங்க. முடிஞ்சால் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. இந்த வருஷம் மிக அற்புதமான பரிகார ஸ்தலம் உங்களுக்கு இதெல்லாம். இந்த பரிகாரத்தை முக்கியமாக செய்யுங்க. பரிகாரமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், வாழ்வியல் பரிகாரம்னு ஒன்று இருக்குது. கோவில், குளம், பூஜை அப்படின்னு சில இது இருக்குது. குறிப்பாக குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றுங்க. எப்படி? குரு பகவானுக்கு ஒரு கோவிலுக்கு 1 லிட்டர் நெய் வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னா அது பெரிய புண்ணியம். பல பாவங்கள் உங்கள்கிட்ட இருந்து குறையறதுக்கான, உங்க குடும்பத்திலிருந்து குறையறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இதை எந்த கோவிலுக்கு செஞ்சாலும் சரி, மாசத்துக்கு 1 லிட்டர் வாங்கி கொடுத்து பாருங்க, மிகப்பெரிய மாற்றம். ஏதாவது ஒரு கோவிலுக்கு கொடுங்க, மாசம் ஒரு கோவிலுக்கு கொடுங்க, உங்க பிரச்சனை பெரிய மாற்றத்தோட அது முடியும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஆன்மீகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. எப்பொழுதுமே சில பேருக்கு நம்பிக்கை இல்லாம, கடவுள் என்ன நம்ம கண்ணு முன்னாடியே வருது, நாமளா பார்த்துருக்கோம், நம்ம எதுக்கு அதெல்லாம் வணங்கணும், கும்பிடணும், அதுக்கு டைம் ஒதுக்கணும். தயவு செஞ்சு அப்படி நினைக்காதீங்க. கடவுள் இருக்காரோ இல்லையோ, ஆனா நமக்கு மேல ஒரு சக்தி கண்டிப்பா உண்டு.
அது எந்த சக்தியா வேணாலும் இருக்கலாம். நீங்க நம்புற கடவுளா இருக்கலாம் அல்லது நம்பாத கடவுளா இருக்கலாம். ஆனால் ஒரு சக்தி நமக்கு மேல உண்டு. அதுதான் டிசைன் பண்ணி நம்ம வாழ்க்கைய டிசைன் பண்ணி போன வாழ்க்கையின் எச்சத்தை இந்த வாழ்க்கையில நமக்கு கொடுத்து அதை அனுபவிக்க வச்சு, நல்லதையும் கெட்டதையும் அனுபவிக்க வச்சு, நல்லவங்களா சில பேரை மாத்தி கெட்டவங்களா சில பேரை மாத்தி இப்படி வாழ வச்சுக்கிட்டு இருக்கு. அதனால அந்த பாவங்கள் எல்லாம் தீரணும் அப்படின்னா இறை வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம குடும்பத்துல ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதிர்ஷ்டம் வரல, புலம்பலாவே இருக்கு, அழுதுகிட்டே இருக்காங்க யாராவது, புலம்பிக்கிட்டே இருக்காங்க யாராவது, பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு, வம்பு வழக்கு, வேலை இழப்பு, பண நஷ்டம், இப்படி ஏதாவது ஒண்ணு இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா நம்ம குடும்பத்துல அல்லது நம்ம வீட்டுக்குள்ளார எதிர்மறை சக்திகள் நிறைய இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதெல்லாம் போகணும் அப்படின்னா தீபம் ஏத்தி வைங்க. அதே போல இந்த புகை இருக்குல்ல, சாம்பிராணி புகை, அத காலையிலயும் மாலையிலயும் நம்ம வீடு முழுவதும் வர்ற அளவுக்கு சாம்பிராணி புகைய உருவாக்குங்க. அப்ப எதிர்மறை சக்திகள் காணா போய் நம்ம மனசுக்குள்ளார ஒரு தன்னம்பிக்கை வெளில வரும். அதனால கோவில் அப்படிங்கிறது முக்கியம்னா நம்ம வீட்டுக்குள்ளார இருக்கிற அந்த எதிர்மறை சக்தியை போக்குறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல கோவிலுக்கு எவ்வளவுதான் செஞ்சாலும் திருப்தி இல்லையா, மனிதர்களுக்கு உதவி செய்யுங்க, விலங்கினங்களுக்கு உதவி செய்யுங்க. அதுல மிகப்பெரிய புண்ணியம். மனிதர்களுக்கு செய்யறதை விட, கோவில் குலத்துக்கு செய்யறதை விட ஏழைகளுக்கும் விலங்கினங்களுக்கும் முடியாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் செய்றீங்க அப்படின்னா மிகப்பெரிய பாக்கியம். அதை உங்க வாழ்க்கையில கடைபிடிங்க. கடைசியா இந்த வார்த்தைய நீங்க புரிஞ்சுங்க. தோல்வி வந்தால் துவளாதே, தடை வந்தால் திரும்பாதே, நம்பிக்கை என்ற தீபம் எரிந்தால் இருள் கூட வழிகாட்டும். அதனால தோல்வியால துவண்டு போகாதீங்க. இது உங்களுக்கு அடுத்த அவதாரம், அடுத்த விஸ்வரூபம் நீங்க எடுத்தாகணும், அடுத்த பிறவி அப்படின்னு கூட சொல்லலாம். அற்புதமான ஒரு பயிற்சி வருது. புதுசா பிறங்க, சாதிங்க. துலாம் ராசி நண்பர்களே, தோழிகளே, 2026 குரு பயிற்சி அப்படிங்கிறது வெறும் பயிற்சி மட்டும் இல்ல, உங்களுடைய உழைப்பின் பலன் கைக்கு வரும் காலம். இறைவன் தாமதப்படுத்தலாம், ஆனா மறுக்க மாட்டார், கொடுக்காம இருக்க மாட்டார். நம்பிக்கையோட முன்னேறுங்கள், உங்கள் நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது. ஓம் நம சிவாய. அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.